Very good afternoon. Chapter 6 Computer Science Control Structures. Control Structures பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டு கெயின் நாலேஜ் ஆன் த வேரியஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் பைத்தான் லாங்குவேஜ். அதாவது பைத்தான் லாங்குவேஜில் நம்ம வேரியஸ் நாலேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில், ஓகேங்களா. டு லேர்ன் த்ரூ த சின்டெக்ஸ் ஹவு டு யூஸ் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ இதில் சின்டெக்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அதில் இருக்கிற கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஹவு டு கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு யூஸிங் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எக்ஸிக்யூட் பார்ட் என்ன அப்படின்றது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. அப்ளையிங் ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் டு டெவலப் கோட், ரிப்பீட் த ப்ரோக்ராம் செக்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்குது, ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுனா தான் அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஆகும், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நாம் என்ன பண்ணிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன இருக்குன்னா, ப்ரோக்ராம் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்துன்னா எல்லாமே சேர்ந்தது, அதாவது ப்ரோக்ராமை சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். தி ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட் ஹெயில்டு த ரிசல்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நமக்கான ரிசல்ட்ன்றத தரும், ஓகேங்களா. இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட் சீக்வென்ஷனலி. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணோம், அது வந்து ரிசல்ட்ன்றதை கொடுக்கும். அதே மாதிரி அது என்னவா பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் சீக்வென்ஷனலி, அதாவது தொடர்ச்சியாக நமக்கான அவுட்புட்ன்றதை தந்துகிட்டே தான் இருக்கும். தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். இது என்ன பண்ணோம்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணோம்னா ஒன் அனதர், அதாவது ஒன் டு அனதர், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்னென்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது அப்படின்னா இது என்ன பண்ணோம்னா வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. இந்த மாதிரியான கான்செப்ட்டு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் அதிகப்படியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தேர் மே பி situation in our real life program where we need to skip a segment of set of statement and execute another segment based on the text of the condition. So நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒர்க்கை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கு முடிஞ்ச உடனே நம்ம அனதர் ஒர்க்குக்கு ரெடி ஆகிடுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த அனதர் ஒர்க்கும் முடிஞ்ச உடனே என்னென்னா அடுத்த ஒர்க் என்ன இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கு அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு எதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. கண்டினியூ ஒர்க்கு நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இல்லை அப்படின்னா அடுத்த வேலை என்ன இருக்கோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்ணோம், அதே ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் பிரான்ச்சிங். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்சோ வி மே நீட் டு எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ். இது வந்து என்ன பண்ணோம்னா மல்டிபிள் டைம்ஸும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்றது எக்ஸிக்யூட் ஆகும். அதை என்ன சொல்கிறேன்னா ஹைட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஸோ ஹைட்ரேஷன் அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கிறேன். இஃப் இல்ஸ் இஃப் அப்புறம் இந்த மாதிரி லூப்பிங்கில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து என்னென்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இன் திஸ் சாப்டர் வி ஆர் டு ஃபோக்கஸ் ஆன் த வேரியஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் in Python, the syntax and learn how to develop the program using them. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அண்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து என்னென்னா இந்த எல்லாமே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து நமக்கான பாயிண்ட்ன்றது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக தான் இருக்குது. So okay, next topic,
control structures. So what is control structure? A program statement that gives a jump to control from one part of the program to another is called control structures. அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து என்னென்னா இது ஜம்ப் டு த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜம்ப் டு அனதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஒரு பார்ட்டிலிருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். As we have already learned into C++, Java, all the programming language should be using this control structure or control statement. So இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங்லையும் இது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. This control statement or compound statement is used to alter the control flow. இது வந்து என்னன்னா காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நாம் வந்து சொல்லலாம். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணிடுறோம். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ண முடியாது. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸு, ஓகேங்களா, ஆப்பரேட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து என்னதுன்னா கோடிங் நம்ம சொல்லுவோம். ஸோ கோடிங் மீன்ஸ் ஸோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்ன there are 3 important control structures. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் 3 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா சீக்வென்ஷனல். ஓகேங்களா, சீக்வென்ஷனலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், இன்னும் இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஸோ இது வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு உண்டான இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா a sequential statement is composed of a sequence of statement which is are executed one after another. சீக்வென்ஷனல்னா என்ன, அது தொடர்ச்சியாக. ஸோ ஓகேங்களா, தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்றத நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆஃப்டர் அனதர் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அனதர் லைன் வந்து என்ன ஆகணும், அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா, அதுதான் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொன்று ரெடியாக இருக்கும், அது வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். A code to print your name, address and phone number is example of sequential statement. அதாவது ஏன் இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க என்ன ஆகுறாங்கன்னா மார்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இருக்கிற முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்கன்னா போய்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவரதும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொருத்தர். ஸோ இந்த மாதிரியான சீக்வென்ஷனல் பார்ட், ஓகேங்கண்ணா, சீக்வென்ஷனல் லைன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னென்னா இங்கே அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் நேம் இருக்குது. ஒரு நேம் முடிஞ்ச உடனே அனதர் நேம், ஒரு நேம் முடிஞ்ச உடனே என்னன்னா அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் முடிஞ்ச உடனே ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்றதை நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பிரிண்டில் வந்து ஹலோ திஸ் இஸ் ஷியாம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த அட்ரஸ். ஓகேங்களா, அட்ரஸ் நேம் பிரிண்ட்டை கொடுத்துருக்காங்க. நமக்கான நேம் முடிஞ்ச உடனே என்ன வரும்னா அவங்களுடைய லேண்ட்மார்க் எங்கே இருக்காங்க, 43 செகண்ட் லேன், நார்த் காஸ்ட் ஸ்ட்ரீட், தமிழ்நாடு. அது இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்றது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, if our day-to-day life we need to take various decision and choose an alternate path to achieve your goal. அதாவது
நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த கோல்ன்றதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒர்க்கை முடிஞ்ச உடனே இந்த ஒர்க்கு, அதாவது சீக்வென்ஷனல் பார்ட், ஒரு வேலையை நம்ம முடித்த உடனே நம்ம ரெடியாக இருக்கணும், பி ரெடி டு த நெக்ஸ்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கு நம்ம தயாராக வச்சுட்டு இருந்தால் தான் அடுத்த ஒர்க்கு வரும், அதையும் நம்ம சீக்வென்ஷனலாக பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீ பிளானிங்குமே இல்லாமல் அப்படியே இருந்தால் வந்து அது என்ன ஆகாது அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பார்த்து இது வேலை சரியாக நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிவ் வேறு வேலைக்கு நம்ம ரெடி ஆகிடணும். அதுதான் வந்து இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மேபி வி would have to take an alternative route or reach our destination when we find the usual road by which we travel in a blocked. அதாவது ஆல்ரெடி நம்ம போயிட்டுருக்கிற ஒரு பாதை வந்து நம்ம பிளாக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அடுத்த பாதையை வந்து என்ன இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணோம். பிளாக் ஆகிட்டு இருக்கேன்னா அதிலே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வில் மூவ் டு த நெக்ஸ்ட்டு ரோட், அதாவது நெக்ஸ்ட்டு சைட் நம்ம போக முடியாது. அந்த பிளாக்லேயே தான் நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஒரு பாதை அடைச்சிட்டுனா என்ன பண்ணணும், அடுத்த பிளானிங் அடுத்த ரூட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. This type of decision making is what we are to learn through alternative or branching statement. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த பாதை முடிச்சிட்டோம்னா ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த பாதையை வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பெண்ணு எழுதலை அப்படின்னா இன்னொரு பெண்ணு நம்ம மாறியும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். Checking whether the given number is positive or negative, even or odd can be done using alternative branching statement. அதாவது ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஆட் நம்பராகவும் இருக்கும், இல்லை ஈவன் நம்பராகவும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கண்டிஷன் இஸ் ட்ரூ, நாட் ஒன்லி ஃபார் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்காது அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்றது எதுவுமே கிடையாது. Simple if is the simplest of all decision making statement. Condition should be in the form of relative or logical expression. So in the simple if statement பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறேன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதில் டிசிஷன் மேக்கிங்னா என்னென்னா ஒன்லி ஒன் டிசிஷன், ஒன்லி ட்ரூ பிளாக் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்டாக்ஸு. ஸோ இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக், இது ஸ்டேட்மெண்ட் பிளாக்னா ஒன்லி ட்ரூ. ஓகேங்களா? வேறு எதுவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற முடியாது. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இஃப் கண்டிஷனில் எக்ஸுக்கான வேரியபிள் என்ன அப்படின்னா 18. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகணும், என்டர் யுவர் ஏஜ். ஸோ ஒன் ஆஃப் த எலிஜிபிள் ஃபார் த ஓட்டிங்ன்ற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் எதுக்கு அப்படின்னா 18, அதாவது 18 வயசு ஆகிருந்தால் நீ என்ன பண்ணலான்னா ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருப்ப. அது ஃபர்ஸ்ட் அவுட் மட்டும் என்ன என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 34ன்றாங்க. 34 பொறுத்த வரைக்கும் என்னது அதிகப்படியான வயசு தான் இருக்குது. ஸோ அவங்க ஓட்டு போடுறதுக்கு பி ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா என்டர் யுவர் 16 ஏஜ் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகணும்னா நமக்கான ஸ்டேட்மெண்ட்டுன்றதை நம்ம அதிக எக்ஸ்ட்ரா கொடுக்கல, ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஒன்லி கண்டிஷன் இஸ் ட்ரூ, நாட் ஓன்லி ஃபார் த ஃபால்ஸ் பிளாக். அதாவது ஃபால்ஸ் பிளாக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்போ நமக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இது if statement. As you can see the second execution, no output will be printed, only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம எதுவுமே கொடுக்கல.
ஒன்லி என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்லி ஒன் பிரிண்டட், அதாவது ஒன்லி ஒன் பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்காக தான் என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் செக் பண்ணோம். அனதர் செக், அதாவது அனதர் பார்ட் வந்து என்ன பண்ணாதுன்னா செக் பண்ணி பார்க்காது, அது நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கவே இல்லை. அதுதான் செகண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் அவுட்புட்டுக்கு எதுவுமே நமக்கு மெசேஜ்ன்றதை டிஸ்பிளே ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, if else ஸ்டேட்மெண்ட். ஸோ if else ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 பேசிக் கண்டிஷன்ஸ், ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ, another condition is false. The both condition is to display the if else statement. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது, if else கண்டிஷன், இது வந்து ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த சின்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அது ட்ரூ கண்டிஷன். சப்போஸ் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட் வந்து என்ன, பிளாக் 2 கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் என்ட்ரி ஆகுது அப்படின்னா நமக்கான கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எங்கே வரும், ஸோ 1ல் வரும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் எங்கே வரும்னா 1ல் வரும். ஓகேங்களா. ஸோ 1ல் வந்து நமக்கான கண்டிஷன் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி இருந்தால் நமக்கான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி செகண்ட் பிளாக்கு வந்து கண்டிஷன் என்ன ஆகுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கான கண்டிஷன்ன்றது 2 பேசிக் கான்செப்ட் வந்து இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்டெக்ஸை பார்த்த உடனே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ட்ரூ கண்டிஷன் ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே இதே தான், இங்கே ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஏக்கான வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவலன் பண்ணி கொடுக்கணும். அந்த வேல்யூ ஒன்று ஈவன் நம்பராகவும் வரலாம், இல்லை ஹாட் நம்பராகவும் வரலாம். ஸோ அதுக்கான அவுட்புட் என்ன கொடுக்கணும், என்டர் எனி நம்பர், எந்த நம்பர் வேணாலும் டைப் பண்ணும்போது அது என்ன நம்பராக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி கொடுக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணி கொடுக்கும்போது அது 56ஆக இருந்தால் ஈவன் நம்பராகவும், 67ஆக இருந்தால் ஹாட் நம்பராகவும் நமக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இன்னொரு டாபிக் என்னென்னா இஃப் LF ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. We will see the next class. Thank you.